கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் மனசாட்சி என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அதற்காக எடுத்திருக்கிற வேத பகுதி ரோமர் 2 அதிகாரம் 15வது வசனம். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்துக்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களிலே எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இந்த இடத்துல மனசாட்சி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. மனசாட்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம மனசுல இருந்து இது ரைட்டு, இது ராங்கு, இது குற்றம், இது குற்றம் இல்லை என்று தீர்க்கிற ஒரு சத்தம். வேதம் அந்த காரியத்தை ஒத்துக்கொள்கிறது. மனசாட்சி என்பது இருக்கிறது என்று சொல்கிறது. வேதம் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பதாக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்முடைய இருதயம் அல்லது நம்முடைய மனசாட்சி செத்ததாக இருந்தது. நிறைய நேரம் கிறிஸ்தவர்கள் இந்த மனசாட்சியையும் பரிசுத்த ஆவியானவரின் கிரியையும் குழப்பிக் கொள்கிறார்கள். அதற்கு அவர்கள் பொதுவாக காண்பிக்கிற வசனம் என்னன்னா, யோவான் 16 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம். இந்த வசனங்களை பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே யாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த கண்டித்து உணர்த்துவார் என்ற இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு எல்லா பாவத்தையும் நமக்கு கண்டித்து உணர்த்தி இது குற்றம், இது குற்றம் இல்லை என்ற உணர்வை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர் என்று அவர்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள். ஆம், பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனா எந்த பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார்? எல்லா பாவங்களையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறாரா? இல்ல. அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா 9வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்து. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிற ஒரே பாவம் என்னன்னா, இயேசுவை விசுவாசியாமல் இருக்கிற பாவம். ஏன்னா மற்ற பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக இயேசு சிலுவையில மரித்து தொங்கிவிட்டார். பரிகாரம் செலுத்தி ஆயிற்று. நாம் செய்த பாவங்கள், செய்கின்ற பாவங்கள், செய்ய போகிற பாவங்கள், யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. இனிமே நான் வாழ்க்கையில ஒரு முறை கூட எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. நாம் நிகழ்கால, எதிர்காலம், கடந்த கால எல்லா பாவங்களும், சகல உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி அவர் தான். அந்த பாவங்களின் பரிகாரம் செய்து முடித்தாயிற்று. நான் இயேசுவை நோக்கி நான் கூப்பிடும் போது என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லா பாவங்கள் ஒரு பிரச்சனை இல்லை. பாவம் பிரச்சனையற்றது இல்லைன்னு நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை இயேசு செய்து முடித்து விட்டார். ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா, இயேசுவை நான் நிராகரித்தால் இந்த பாவங்களுக்கான விமோச்சனம் எனக்கு இல்லை. ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறான்னா அவன் செய்த பாவங்கள்னால இல்ல, இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ளாதபடினால்தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு ஏன்பா அவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா அவன் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பாவங்களின் தண்டனை அவன் மேலேயே வருது. நீங்க சொல்லுகிறப்ப எல்லா விதமான சின்ன பாவம், பெரிய பாவம், எந்த பாவமா இருந்தாலும் அது லேசான காரியம் அல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளமாகிய மரணம், 2ஆம் மரணம் ஆகிய நரகத்துக்கு ஒரு மனுஷன் போவான். ஆனா காரணம் என்னன்னா, அவன் செய்த பாவங்கள் அல்ல. ஏன்னா அந்த பாவத்துக்கும் பலியை, கிரயத்தை இயேசு செய்து ஏற்கனவே கொடுத்து விட்டார். அவன் போகிற பிரதான காரியம் என்னவென்றால், அவன் செய்த பாவத்தை காட்டிலும் பெரிய காரியம் என்னன்னா, இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை விசுவாசிக்காததுனால அவன் செய்த மற்ற எல்லா பாவங்களின் பலனை அவன் அனுபவிக்கிறான். 2வது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததும் ஒரு சாதாரண விஷயம் சொல்லக்கூடாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த அன்பை நீங்க உதாசீனப்படுத்தி நிராகரிக்கிறீங்களா, அதே பெரிய பாவம். இயேசுவை நிராகரித்த பாவமும் அவன் இதுவரைக்கும் செய்த எல்லா பாவங்களின் பலனை அவன் அனுபவிக்கிறவனா இருக்கிறான். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துகிற ஒரே பிரதான பாவம் என்னன்னா, இயேசுவை நாம் விசுவாசியாமல் இருக்கிறது தான். ஒரு மனுஷனுக்குள்ளாக இயேசுவை விசுவாசிக்காம நம்பாம இருக்கும்போது, இல்ல இயேசுவை நம்பணும் அப்படின்ற அந்த உணர்வை ஒரு மனுஷனுக்கு உண்டாக்குவது பரிசுத்த ஆவியானவர். அதுதான் அவர் செய்கிற காரியம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவத்தை காட்டிலும் அந்த பாவத்துல நீ இயேசுவை நம்பலையே, தேவனை நம்பாம இருக்கியே, அந்த அவ்விசுவாசத்தை தான் ஆண்ட பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவரா இருக்கிறார். இப்ப மற்ற பாவங்களை எல்லாம் எனக்கு கண்டித்து உணர்த்துகிறது யார்? மற்ற பாவங்கள் எல்லாம் இது தப்பு, தவறு அப்படின்னு எனக்கு மனசு குத்துதே, இது ஆவியானவருடைய செயல் இல்லையா அப்படின்னு சொன்னா, அதுக்கு வேதம் சொல்லுகிற காரியம் அது மனசாட்சியின் கிரியை என்று சொல்லுகிறார்.
பரிசுத்த ஆவியானவருக்கு இப்படி ஒரு பழி கொடுக்கும்போது அவர் தான் எல்லா நேரத்திலும் என்னை கண்டித்து உணர்த்துகிறார் இருக்கிறார். நான் கசப்பாகிற அளவுக்கு எனக்கு வேதனை கொடுத்து துக்கத்துல ஆழ்த்தினது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது ஒரு பக்திக்குரிய காரியமாக சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியானவர் குறித்து அப்படி சொல்லும் போது அப்படி சொல்லல. மனசாட்சியை குறித்து தொடர்ந்து நான் பேச வருகிறேன். நான் அதுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு என்ன சொன்னார் என்று பார்ப்போம். அதே வசனத்துல பார்க்கிறோம். 7வது வசனத்துல இப்போ வாசித்தோமே, யோவான் 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போனாதான் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா தேற்றரவாளன், ஆறுதல் செய்கிறவர், கம்ஃபர்டர். இந்த கம்ஃபர்டர் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனம். அவர் உங்களை அக்யூஸ் பண்றவர், குற்றப்படுத்துகிறவர் என்று பேர் சொல்லல. அவருக்கு பேர் கொடுக்க இயேசு சொன்ன பேர் என்னன்னா ஆறுதல் செய்கிறவர், தேற்றரவாளன். இயேசு எப்படி பூமியில இருக்கும்போது ஆறுதலும் தேறுதலும் செய்கிறவராய் இருந்தாரோ அப்படியே வேறொரு தேற்றல், நான் எப்படி ஒரு தேற்றவாளனோ அப்படியே வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அதே காரியத்தை தான் யோவான் 14:16 பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆறுதல் தேறுதல் மாத்திரம் செய்கிறவராக இல்லை. 14ஆம் அதிகாரம் யோவான் 14:26 பார்க்கிறோம், என்னுடைய நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். எல்லா நேரத்திலும் நம்மளுக்கு தேவனுடைய வெளிப்பாடை ஆலோசனைகளை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அது தொடர்ந்து வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசுனுடைய வார்த்தைகளை ஆலோசனைகளை வேதத்தில் காணப்படுகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு ஞாபகம் மூட்டுகிறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. இடது பக்கத்துல போவாத, வலது பக்கத்துல போவாத, வழி இதுவே அப்படின்னு உங்களுக்கு பின்னால அந்த சத்தம் கேட்கும் வேதம் சொல்லுகிறதே, அந்த சத்தம் வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம். இயேசு என்னெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரோ போதித்தாரோ அத்தனையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறவர் அவர் தான். நம்முடைய இருதயத்துல திடீர்னு அந்த ஒரு ஞாபகம், திடீர்னு ஒரு சத்தம், ஒரு வாக்குத்தத்தங்கள், வேத போதனைகள் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வராரே, அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. ரோமர் 1:16-17 பார்க்கிறோம், நீதி உண்டாகத்தக்கதாக சுவிசேஷத்தை விசுவாசிக்கணுமா இருதயத்துல. அந்த இருதயத்துல அந்த விசுவாசத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும்படியாக கிரியை செய்வதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. இங்க பார்த்தோமே பாவத்தை குறித்து, என்ன பாவம்னா இயேசுவை விசுவாசிக்காத பாவம். எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. இதே டிவி சேனல் நீங்க எத்தனையோ வாட்டி கேட்டிருப்பீங்க, இயேசுவை நம்புங்க, இயேசு மரித்தார், உங்க பாவங்களுக்காக மரித்தார், இயேசு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்ததுனால உங்களுக்கு நீதி உண்டாது, நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளா மாறுகிறீங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, பூமியில நன்மைகள் உண்டு அப்படின்னு எத்தனையோ வாட்டி கேட்டாலும் அந்த ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்ற விருப்பத்தையும் வாஞ்சியும் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:26 சொல்லப்படுகிறது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு என்ன, எப்படி ஜெபம் பண்ணணும், என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும் என்பது நமக்கு தெரியாது. அதற்காக நமக்குள்ளாக இருந்து நம்முடைய ஆவியுடனே இசைந்து நம்மை ஜெபம் பண்ண வைக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. அதனால தான் ஜெபிக்கிறதுக்குனே ஒரு ஆண்டவர் ஒரு மொழியை கொடுத்திருக்கிறார், அதை தான் அந்நிய பாஷைன்னு சொல்லுகிறோம். பெருமூச்சுகளோடு நம்ம ஜெபம் பண்றோம். நிறைய நேரத்தில் அந்நிய பாஷைன்னு கூட இல்லை, அந்த பெருமூச்சுகளோடு ஆண்டவரே இன்னும் சொல்ல தெரியாம பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்றோமே, அந்த பெருமூச்சுகளை தேவன் ஜெபமாக பார்க்கிறார். அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. 2 கொரிந்தியர் 1:3 பார்க்கிறோம், சகல ஆறுதலின் தேவன் தாமே நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம பார்க்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை எல்லாமே அவர் குற்றப்படுத்துகிறவர் என்று சொல்லாமல் அவர் ஆறுதல் செய்கிறவர், நமக்கு சொல்லி கொடுக்கிறவர், ஞாபகத்துக்கு கொண்டு வர செய்கிறவர், இயேசுவை விசுவாசிக்கும்படியாக, சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படியாக நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்கிறவர், ஜெபம் பண்ண வைக்கிறவர் அப்படின்னு தான் இயேசு அவரை குறித்து வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த மற்ற தப்பு நான் செய்யும்போது இது குற்றம் உண்டு குற்றம் இல்லை இது அப்படின்னு நமக்கு மனசுல குத்துதே, ஒரு எண்ணம் வருதே, உணர்வு வருதே, அது என்ன கிரியை என்ன, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செத்து போயிருந்த மனசாட்சி நான் புதிய மனுஷனா மாறும்போது இந்த மனசாட்சி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இது குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்ற உணர்வு வருகிறது. அதற்கு முன்னாலே மனசாட்சி இருக்கே, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மனசாட்சி இருக்கே. அப்படிப்பட்ட மனசாட்சிக்கு வேதம் என்ன பேர் சொல்லுதுன்னு இன்னும் சில வசனங்களை பார்க்கும்போது நாம் பார்ப்போம். ஆனா இந்த மனது, நம்முடைய இருதயம் தான் நம்மை கண்டித்து உணர்த்துகிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கிறோம், இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து
நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். இந்த பகுதியில் இந்த வசனத்தை பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தை நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டியது நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையா. நான் இருதயத்துக்கு நான் சொல்லணுமா, நான் சத்தியத்துக்குரியவன் தான் என்பதை நான் தான் அதுக்கு நிச்சயத்தை கொடுக்க வேண்டுமா? ஏன்னா இருதயம் வேற மாதிரி சத்தங்களை கொடுக்கக்கூடும். அது எப்படி நான் நிச்சயத்துக் கொள்வேன் அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, அன்பை நான் வெளிப்படுத்தும் போது வெறும் வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் நான் அன்பு கூறும்போது நான் என்னுடைய இருதயத்துக்கு சொல்ல முடியுமா, நான் நிஜமாவே நான் சத்தியத்துக்குரியவன் தான், நான் தேவனுடைய பிள்ளை தான் என்பதை நான் என்னுடைய இருதயத்துக்கு நான் சொல்லி நான் அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும், அந்த ஆர்கியூமெண்ட்ல நான் ஜெயிக்கணும். அதுதான் நிச்சயத்துக் கொள்கிற ஒரு கிரியை. நிச்சயம் என்பதுனால அங்க என்னமோ நிச்சயமா இல்லையா என்ற ஒரு குழப்பம் இருக்கும்போது நான் அந்த இடத்துல நான் ப்ரூஃப் வச்சு ஆமா இதுதான் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணது தான் அங்க நிச்சயத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ என்னுடைய இருதயத்துல ஏன் அந்த எண்ணம் வருது அப்படின்னா, அடுத்த வசனமே 20வது வசனத்துல பார்க்கிறோம். 1 யோவான் 3:20 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால், நம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, நம்ம குற்றவாளி என்று தீர்க்கிறது நம்முடைய இருதயம், நம்முடைய மனசாட்சி. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற ஒரே ஒரு பாவம் என்னன்னா அவ்விசுவாசம் என்ற பாவத்தை தான். மற்ற எல்லா பாவங்களையும் நமக்கு உணர்த்தப்படுவது நம்முடைய மனசாட்சியின் வேலையா இருக்கிறது. இது தேவன் கொடுத்த ஒரு காரியம்தான். ரோமர் 1:19 பார்க்கிறோம், மனுஷனுக்கு அவனுக்குள்ளாகவே இந்த உணர்வை தேவன் தான் கொடுத்திருக்கிறார். இது நல்லது, இது கெட்டது என்பதை உணரத்தக்கதான உணர்வு எல்லா மனிதருக்கும், கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்தது தேவன் தான். இந்த மனசாட்சி என்ற ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய இருதயத்தில் வைத்தது இது தேவனுடைய செயல். இது தேவையான ஒரு காரியம்தான். இல்லைன்னு வச்சுங்களேன், மற்ற எல்லா பாவத்துக்கான காரியங்களையும் இயேசு சுமந்து தீர்த்து விட்டாருன்னு நான் என் இஷ்டம் போல வாழ்வேன். அப்படி வாழக்கூடாது. இது ரைட்டு, இது ராங்குன்னு சொல்லுகிற ஒரு சத்தம் எனக்குள்ளாக இருந்து செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால்தான் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதியார்களுக்கும் மனசாட்சி இருக்கு. நியாயப்பிரமாணம் பெற்ற யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணம் இருந்தது, புஸ்தகம், இந்த கட்டளைகள் இருந்தது, இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுன்னு. மற்றவங்களுக்கு அந்த இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது என்பதை தேவன் அவர்கள் இருதயத்திலே வைத்திருந்தாராம். அதுதான் ஆரம்பத்தில் பார்த்த வசனம் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில். மனசாட்சி, இந்த மனசாட்சி அப்படி காரியம் தான் நம்மை குற்றப்படுத்துகிறது. ஆனா ஒரு காரியத்தை நம்ம கொஞ்சம் நிதானித்து அறிய வேண்டும். என்னன்னா, நம்முடைய மனசாட்சி தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிற ஒரு கருவியா இருந்தாலும், நல்லது கெட்டது என்பதை பகுத்தறியத்தக்கதாக கொடுக்கப்பட்ட ஒரு கருவியா இருந்தாலும், நம்முடைய மனசாட்சி சொல்லுகிற சத்தம் எப்பொழுதுமே தேவ சத்தம் அல்ல. என் மனசுல இது தோணுறதுனால இது எல்லாமே தேவன் சொல்லுகிறார் என்ற அர்த்தம் இல்லை என்பதுதான் இந்த இடத்துல வலியுறுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்திலே பார்க்கிறோம், சபைக்குள்ளாக பார்க்கிறோம். ரோமர் 14ஆம் அதிகாரத்துல பண்ணா அந்த ரோம சபை குறித்து பவுல் அவங்களுக்கு டீச்சிங் கொடுக்கும்போது சொல்றார், அந்த சபையார் அவங்கள இது தப்புன்னு நினைச்சு நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். என்னன்னு ரோமர் 14 2ஆம் வசனம் 21வது வசனத்துல பார்த்தோம்னா, அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களாம், மாம்சத்தை சாப்பிட மாட்டாங்களாம், வெறும் வெஜிடபிள்ஸாக சாப்பிட்டுட்டு, மீன்ஸ் வெஜிடேரியன்ஸாக இருந்தாங்களாம். அது தப்பு கிடையாது, அது உங்களுடைய விருப்பங்கள், ரைட். ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு என்ற உணர்வு அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? தேவசத்தம் இல்லை. ஆனால் அவங்க அது தப்பு அப்படின்னு நினைச்சு கிறிஸ்தவர்களாய் சபைக்குள்ளே இருந்தவங்களுக்கும் அப்படி ஒரு உணர்வு, அது ஒரு சாய்ஸ். பட் ஆனால் அது ரைட்டு, அது ராங் இல்லை. அப்படின்னா அவங்க இருதயம் அவங்களை குற்றவாளின்னு தீர்க்கிறதுனால அவங்க அதை ஒதுக்கி இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம், ரோமர் 14:5 பார்க்குறோம், அதே சபையார் சில நாட்களை மேன்மையானதாகவும் சில நாட்களை சாதாரணமாகவும் அவர்கள் நிதானித்தார்களாம். இந்த நாள்லாம் நல்ல நாட்கள், இந்த நாட்கள் சாதாரண நாட்கள் அப்படின்னு நினைக்கத்தக்கதாக சிலதை உயர்த்தி வைத்தது தேவனுடைய சத்தம் இல்லை. தேவன் எல்லா நாட்களையும் ஒரே நாட்களாக தான் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வந்தது தேவனிடத்திலிருந்து வரல, தேவன் கொடுக்குற சத்தம் இல்லை. ஆனால் அவங்க இருதயம் அவங்களை குற்றவாளி என்று தீர்க்கிறது. இது குற்றம், இது குற்றம் இல்லை, ஐயோ இந்த நாள் இப்படி செய்யக்கூடாது, மற்ற நாளில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை, சில நாட்களை விசேஷித்து கொள்ளுகிற ஒரு காரியம் அவர்கள் இருதயத்தில் காணப்பட்டது தேவ சத்தம் இல்லை, அவர்கள் மனதில் இருந்த சத்தம், அது மனசாட்சியாக இருந்தது. அதே மாதிரி காரியத்தை நம்ம பேதுருவின் வாழ்க்கையிலும் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 16வது வசனத்தில் பார்க்குறோம். பேதுரு யோப்பா பட்டணத்துக்கு போகிறான். அங்கே சீமோனின் வீட்டில் மேலறையில் அவன் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. அப்போ அந்த தரிசனத்தில் பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்படுகிறதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டு அவனுக்கு ஒரு சத்தமும் கேட்குது, பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று ஒரு சத்தம் அவனுக்கு உண்டாயிட்டான்.
ஒரு தேவ தரிசனம் காண்கிறான். ஒரு பெரிய ஷீட்ல வந்து எல்லா விதமான மிருகங்கள் ஊரும் பிராணிகள்லாம் இருக்கு. இதை அடிச்சு பசியா இருக்கான் அந்த நேரத்துல சாப்பிடுன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து இவன் பதில் சொல்லுகிற அந்த தரிசனத்திலே அவன் சொல்லுகிற பதில் என்னன்னா, அப்படி இல்லை ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை. தேவன் பதில் சொல்லுகிறார், தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று ஒரு சத்தம் உண்டது. இது எப்படி 2 தடவை 3வது வாட்டி 3 வாட்டி ஆனதுக்கப்புறம் அந்த தரிசனம் முடிந்த உடனே தேவன் அதுக்கு விளக்கத்தை சொல்லுகிறார், புறஜாதியர்களை நீ சேர்த்து கொள்ளலாம். அதுக்கு முன்னால அவன் மனசுல வந்து புறஜாதியார்களோட சேரக்கூடாது, சாப்பிடுகிற காரியங்கள்ல சிலதை சாப்பிடலாம், சிலதை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு சத்தம் உண்டாகிறது. எப்போ? இவன் நியாயப்பிரமாண காலத்துல இருந்தபோது மாத்திரமல்ல, அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் இயேசுவோடு இருந்து இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாய் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அந்த சத்தம் அவனுக்கு இருக்கு. அதை தான் வந்து வேதம் சொல்லுகிறது பலவீனமான ஒரு மனசாட்சி. அப்படி தேவ சத்தம் என்ன என்பதை அறியாமல் நம்முடைய மனதில் வருகிற எல்லா சத்தத்தையும் இது தேவ சத்தம் என்று நினைக்கக்கூடியது தான் பலவீனமான மனசாட்சி. நம்ம மனதில் தோன்றுகிறது எல்லாம் வந்து தேவ சத்தம் இல்லை அப்படின்னா இப்படி அப்ப வேற என்ன சத்தம் எப்படி வருது நமக்கு அப்படின்னு சொல்லணும்னா, வசனம் சொல்லுகிறது மார்க் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, உங்கள் பாரம்பரியத்தினாலே நீங்கள் தேவ வசனத்தை நீங்கள் விருதாவாக்குகிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நிறைய நேரம் இது ரைட்டு இது ராங்கு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது. நம்முடைய எண்ணங்கள்ல உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய பாரம்பரியங்கள் தான் அதற்கு காரணம். நம்ம இவ்வளவு நாட்களாக நம்முடைய வளர்ப்பு, நம்ம கேட்ட நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகளை ஒரு விதமாக ஷேப் பண்ணி வச்சிருக்கு. அந்த சிந்தனைகளின் அடிப்படையில் இது ரைட்டு இது ராங்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி நம்முடைய பாரம்பரியங்களும் நமக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த நம்முடைய வளர்ப்பும் நம்ம அந்த எண்ணங்களை ரைட்டு ராங்கு என்பதை தீர்மானிக்காமல் வேதம் சொல்லுகிறது வசனம் தான் அது இது ரைட்டு ராங் என்பதை நமக்கு தீர்மானிக்கிறதா இருக்கும். அதனால்தான் நம்முடைய மனசாட்சி சொல்லுகிற எல்லா சத்தமும் எல்லா வார்த்தைகளும் தேவ சத்தம் அல்ல, அது தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து நம்ம அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது மனசுல தோன்றுகிறதெல்லாம் இது வேதத்தில் இருக்கிறதா என்று பார்த்து 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 நம்முடைய மனசாட்சியும் வேத வார்த்தைகளும் ஒன்றாக்கத்தக்கதாக செயல்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. என்னைக்கு நமக்கு மனசுல தோன்றுகிறது வேதத்தின் அடிப்படையில் வருகிற சத்தமா இருக்குமானால் அப்போதான் அது நம்முடைய மனசாட்சி பலமுள்ள மனசாட்சியா இருக்கிறது, ஸ்ட்ராங், இல்லைன்னா வீக். இப்படி தேவ வார்த்தைக்கு ஒத்திராத இந்த மனசாட்சியை எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும் அந்த மனசாட்சிக்கு வேதம் 2 விதமான பேர் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள். அதாவது மனசாட்சி சூடுண்டு இருக்கான். சூடுண்டு இருக்குன்னா அப்படின்னா சூடுனால மரத்து போன ஒரு இருதயம் அல்லது மனசாட்சி. ஒரு இடத்துல சூடு பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த சூடு தெரியாது, அந்த இடத்துல மரத்து போயிருக்கும், அவங்க பாட்டுக்கு அதே எதுனாலும் பிடிக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இருதயம் வந்து சூடுண்டு போயிருக்கிறோம். அதே மாதிரி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, துர்மனசாட்சி நீங்க தெளிந்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று. மனசாட்சி துர்மனசாட்சியாய் மாறிவிட்டுதான், ஈவில் கான்சியன்ஸா மாறிடுதான், துர்குணம் உள்ள ஒரு மனசாட்சி. தேவ வார்த்தைக்கு ஒத்திராம இருந்தா அது ஒன்று சூடுண்ட மனசாட்சி இல்லைன்னா துர்மனசாட்சி. இந்த மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியாய் இல்லைன்னா துர்மனசாட்சியாய் ஒரு மனம் கிறிஸ்தவர்களுக்கும் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. எப்போனா அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக தங்களுடைய இருதயங்களை ஒருமித்து கொள்ளாமல் இருக்கும்போது. பொதுவாக பார்ப்போமே, ஒரு மனசாட்சி வந்து எப்படி வந்து இப்படி மறத்து போகுது, துர்மனசாட்சியா எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னா, எப்போனா ஏற்கனவே அந்த மனசாட்சி சொல்லும் இது ரைட்டு இது ராங்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த சத்தத்தை நிராகரித்து திரும்பவும் தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மனசு வந்து சூடுண்டு ஒரு மனசாட்சியாக மாறிடுதான். அதுக்கப்புறம் அது மறத்து போகிறதுனால அது அந்த சத்தம் நம்மளுக்கு கேட்காம போயிடுது. சத்தம் கேட்காம இருக்கிறதுனால நம்ம செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு ஆகிவிடக்கூடாது. நம்முடைய மனசாட்சி என்பது மிகவும் முக்கியமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கருவி. அந்த மனசாட்சி நம்மளுக்கு செயல்படாமல் போயிட்டா நம்ம வந்து தப்பு ரைட்டுன்னு தெரியாம நம்ம இஷ்டம் போல வாழும்போது நம்ம பிசாசுக்கு அடிமைகளாக மாறிவிடுகிறோம். அப்போ திருடன் வந்து திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய எல்லா கிருபைகளையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் திருடிட்டு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது.
நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்னா மனசாட்சி நல்ல விதமாக செயல்பட வேண்டும். மனசாட்சி கெட்டு போகாதபடிக்கு நாம் வாழுகிறவர்களாய் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுக்கு முதலாவதாக நம்ம மனசாட்சி சொல்லும்போது ஃபஸ்ட்டு இது தேவனுடைய வார்த்தையா இல்லையா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்ததாக என்னுடைய மனசாட்சி செயல்படுகிற நேரத்தில் அது தவறு என்று சொல்லுகிறதை, அந்த சத்தத்தை நிராகரித்து நான் திரும்ப அந்த தப்பு செய்தே இருக்கக்கூடாது. இன்னொரு காரியம் என்ன பார்க்குறோம்னா, நம்ம மனசு சொன்ன ஒரு காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமல் வேற ஒரு காரியத்தை செஞ்சிருவோம். செஞ்சுட்டு ஐயோ நம்ம மனசு சொன்ன காரியத்தை, நம்ம மனசு குத்துன காரியத்தை நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் மனம் திரும்பாமல் அந்த செய்த தவறுக்கு நம்ம நம்மளே நியாயப்படுத்தி கொள்கிறோம் பார்த்தீங்களா. அதுக்கு ஒரு சாக்கு போக்குங்கள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதனால தான் அது பண்ணிட்டேன், அதனால தான் பண்ணிச்சேன், இது ஒரு எல்லாரும் பண்ணுறாங்களே அதனால நானும் பண்ணுறேன், இது ஒரு பெரிய தப்பா அப்படின்லாம் சாக்கு போக்கு சொல்லும்போது அந்த மனசாட்சி செயல்படாமல் மழுங்கி போயிடுது. சில நேரங்களில் இது ரைட்டா ராங்கான்னு தெரியாமல் ஒரு குழப்பமான நிலைமை இருக்கும். அது எப்போ இருக்கும்னா வேத அறிவு சரியாக இல்லாத போது, வேதம் இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்ற தெளிவான உணர்வு இல்லாத போது, ஆனால் மனசு சொல்லுது இது ரைட்டா ராங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒரு டவுட்டாகவே இருக்கும்போது அந்த நேரத்தில் டவுட்டான காரியங்களை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் மனசு மழுங்கி போகுது. மனசாட்சி துர்மனசாட்சியாய் மாறுகிற அநேக காரியம் என்னன்னா, நம்ம இது சொல்லுகிற காரியம் உண்மையற்ற காரியம் என்பதை தெரிந்து திரும்பவும் இது உண்மையை போல நம்ம அதை பேசுகிறோம் பார்த்தீங்களா. டிஸ்ஆனஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ். இந்த காரியம் உண்மையற்ற ஒரு காரியம் தெரிந்தாலும் இது உண்மையை போல பேசுகிறது. அதை நம்ம மனசாட்சிக்கு விரோதமாய் நாம் பேசுகிற அந்த வார்த்தைகள் நம்மளை என்ன பண்ணுது, நம்மளோட மனசாட்சி மழுங்கி போக செய்கிறது. துர்மனசாட்சியாய் நாளுக்கு நாள் மாறிவிடுகிறது. இன்னொரு பெரிய காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, சின்ன காரியங்களில் மனசாட்சியெல்லாம் அந்த இடத்துல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம ஒதுக்குறோம். இந்த சின்ன விஷயத்தில் நம்ம மனசாட்சியின் சத்தத்துக்கு கேட்காம செவி கொடுக்காம இருக்கும்போது பிற்காலத்தில் அந்த சத்தமே கேட்காமல் பெரிய காரியங்களை செய்யும்போது மனசாட்சி செயல்படாமல் போகுது. இன்னொரு காரியம் கிறிஸ்தவத்தில் பார்க்குற ஒரு காரியம் என்னன்னா, கூட்டத்தோட போய் சேருது, ஊரோட ஒத்துவாழு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செஞ்சால் அது ரைட்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நம்முடைய மனசு அதுக்கு ஒத்து போகவில்லை என்றால் அது செய்யக்கூடாது. ஊரே அது செஞ்சாலும் நம்முடைய மனசு அது குற்றம் என்று தீர்க்குமானால் அதுக்கு செய்யக்கூடாது. அது முதல்ல ஆராய்ச்சி செஞ்சுக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு இருக்கிறா இல்லையா. டவுட்டாக இருந்தாலும் செய்யக்கூடாது, தேவனுடைய வார்த்தை அது தவறு என்று சொன்னாலும் செய்யக்கூடாது. எல்லாரும் செய்கிறபடினால் இது நியாயம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினச்சி நம்முடைய மனதின் சத்தத்தை கேட்காமல் நம்ம செய்யும்போது நம்முடைய மனசாட்சி சூடுண்ட மழுங்கின மனசாட்சியாக இருந்து நாளுக்கு நாள் துர்மனசாட்சியாக மாறும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்கள் மனசாட்சியை நீங்கள் சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 10:22 நம்ம ஏற்கனவே வாஸ்தவ வசனத்தை முடிகிறது. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் அவரிடத்தில் சேரக்கூடும். தேவன்கிட்ட போகும்போது நம்ம துர்மனசாட்சியோட போகக்கூடாது, நம்ம உண்மை உள்ள இருதயத்தோடு நாம் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு அவரோடு சேரக்கூடும். அதனால்தான் தேவன் இன்று நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்கள் மனசாட்சி எப்படி இருக்கிறது? செயல்படுகிறதா இல்லை மழுங்கி போயிருக்கிறது? இந்த நாளிலே உங்கள் இருதயம் தேவ சத்தத்தை கேட்கல, மனசாட்சி தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்ததா இல்லைன்னா ஆண்டவர் உங்கள் மனசாட்சியை சீர்படுத்தும்படியாக ஞாபகப்படுத்துகிறவராக உங்களை கமிட் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எத்தனையோ வாட்டி என் மனசு சொல்லுகிற சத்தத்துக்கு நான் செவி கொடாமல் உம்முடைய வார்த்தை இதுவாக இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்துக்கும் செவி கொடாமல் நான் என்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன், என்னை மன்னியுங்க. இனிமேல் உங்களுடைய வேதத்துக்கு ஒத்ததாக நான் வாழ்வேன், ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பேன், என் மனசாட்சி கெட்டு போகாதபடிக்கு விசுவாச கப்பல் சேதப்படாதபடிக்கு நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையாய் வாழ்வேன் என்று உங்களை அர்ப்பணியுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற நேரம். இந்த சத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இந்த போதனையை கொடுத்திருக்கிறார் என்றால் மனசாட்சியின் முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம். தேவன் ஒரு காரியத்தை தந்திருந்தால் அதில் ஒரு நன்மை உண்டு. அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழும்போது கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே, மனசாட்சியை குறித்து நீர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர். எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக ஆவியானவர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறார். அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அதே நேரத்தில் பூமியில் வாழ்கிற வாழ்க்கையிலே நாங்கள்
எது நன்மை எது தீமை என்று அறிந்து செயல்படும்படியாக எங்கள் மனசாட்சியும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த மனசாட்சி உம்முடைய வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கும்படியாக நாங்கள் அதை சீர்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மனசாட்சி சொல்லுகிற சத்தத்துக்கு செவி கொடுத்து நாங்கள் உமக்கு சாட்சியாய் பூமியில் வாழ உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் நீர் கிரியை செய்திருக்கிற கர்த்தாவை ஞாபகப்படுத்தியிருக்கிற அந்த காரியங்களை அவர்கள் விட்டு அவர்கள் மனசாட்சிக்கும் உமக்கும் உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிற வாழ்க்கையை நீர் கட்டளையிடுவீராக. எந்தெந்த காரியத்திலிருந்து விடுதலையாகி உணர்வுள்ள இருதயமுடையவர்களாய் அவர்கள் காணப்பட வேண்டுமோ அந்தந்த காரியங்களிலே அது அவர்களை சீர்படுத்தி உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களா, சதையான இருதயம் உள்ளவர்களாய் அவர்கள் வாழ எந்த நாமே உதவி செய்வீராக. ஆவியானவரே, நீர் செய்கிற இந்த கிரியை இன்றிலிருந்து என்றும் நிலைத்திருக்கத்தக்கதாக அவர்கள் தங்களை தாழ்த்துகிற ஒரு கிரியை ஆவியானவர் செய்வராக. நீர் நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்தும் கொடுத்தும் உதவுகிற சகல பங்காளர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா.